பீர்பால் கதைகள் 2. நுட்பமான தீர்ப்பு. அக்பர் சாம்ராஜ்யத்தில் ஒரு நாள் 2 வியாபாரிகள் மன்னரிடம் முறையிட்டனர். ஒரு வியாபாரி கூறினார், மன்னா, நான் ஒரு விலை உயர்ந்த வைரத்தை வாங்க என் நண்பனிடம் 100 தங்க நாணயங்கள் கடனாக பெற்றேன். எனது வீட்டில் வைரத்தையும் பணத்தையும் பாதுகாப்பாக வைத்துவிட்டு இரவு தூங்கிக் கொண்டிருந்தேன். காலை எழுந்தபோது என் பணம் இல்லை. ஆனால் வீட்டு கதவு பூட்டியிருந்தது. எனவே எனது நண்பனே திருடியிருக்க வேண்டும். 2வது வியாபாரி உடனே அதை மறுத்தார். இல்லை மன்னா, நான் அவரிடம் பணம் தந்துவிட்டு என் வீட்டுக்கு போய்விட்டேன். திருடன் என்று என் மேல் குற்றம் சுமத்தி பணத்தை அவரே வைத்துக்கொண்டு என்னை ஏமாற்ற நினைக்கிறார். அக்பர் இந்த விவகாரத்தில் எதையும் தீர்மானிக்க முடியாமல் பீர்பாலை அழைத்தார். பீர்பால் சிந்தித்தார். பிறகு இருவரையும் அழைத்தார். நாளை காலை இருவரும் உங்கள் வீட்டில் வைத்திருந்த பானையில் கொஞ்சம் நீரை கொண்டு வாருங்கள், அந்த வைரத்தையும் கொண்டு வாருங்கள் என்றார். அடுத்த நாள் இருவரும் வந்தனர். பீர்பால் ஒவ்வொரு பானையும் வாசனை பார்த்துவிட்டு கையை விட்டு பார்த்தார். பிறகு மன்னரிடம் கூறினார், மன்னா, இவர்தான் திருடன் என்று முதல் வியாபாரியை கை காட்டினார். அக்பர் அசந்தார். பீர்பால், நீர் எப்படி கண்டுபிடித்தீர்? பீர்பால் சிரித்தபடி கூறினார், மன்னா, உண்மையானவர் தன் வீட்டில் இருந்த பானையை எடுத்து வந்தார். ஆனால் திருடன் தனது பானையை கொண்டு வராமல் புதிதாக பானை வாங்கி அதை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை அவர் வீட்டு பானைக்கு அடியில் பணத்தை மறைத்து வைத்திருக்கலாம் என்றார். உடனே அக்பர் 2 காவலாளிகளை அனுப்பி முதல் வியாபாரியின் வீட்டை சோதனையிட மறைத்து வைத்திருந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அக்பர் மகிழ்ந்தார். எப்படி அவர்தான் திருடன் என்று உறுதிப்படுத்தினீர்கள்? ஒருவேளை உண்மையிலேயே அவர் வீட்டு பானை உடைந்திருந்தால் வேறு புதிய பானை தானே வாங்க முடியும்? சந்தேகம் கேட்டார் மன்னர். மன்னா, முதல் வியாபாரி வைரத்தை வாங்குவதற்காக கடன் வாங்கியிருப்பதாக சொன்னார். எனவே அவர் கடன் வாங்கி அந்த பணத்தில் தான் வைரத்தை வாங்க வேண்டிய நிலை அவருக்கு. ஆனால் பணம் திருடு போன பின்பும் அவர் வைரத்தை வாங்கியிருக்கிறார் எனில் இது எப்படி சாத்தியம்? இது 2வது வியாபாரி ஏமாற்றுவதற்கான நாடகம் என்பதை புரிந்து கொண்டேன் என்றார் பீர்பால். பீர்பாலின் நுட்பமான தீர்ப்பு அரசரையும் நீதியையும் வென்றது.